நான் வீடு வாங்கினா கார்ப்பரேஷன் லிமிட்டில் தான் வாங்குவேன். நான் வாங்குற வீட்டை சுற்றியும் நிறைய பேர் குடியிருக்கணும், முக்கியமாக தண்ணி வசதி இருக்கணும். இதெல்லாம் போக பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லையும் எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப்பும், அத்தியாவசிய தேவைக்கான பக்கத்திலே மளிகை கடையும், குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் முதற்கொண்டு நான் வாங்க போகிற வீடு பக்கத்திலே இருக்கணும்னு ஒரு நல்ல வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த வீட்டு பக்கத்தில் இருந்து நடந்து போகிற மாதிரியான டிஸ்டன்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க வீடு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட லொக்கேஷன் மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க. இந்த வீடும் அட்டகாசமான இன்டீரியர் செஞ்சு அருமையான ஸ்பேசியஸான பிளானிங்கை கொடுத்து இந்த வீட்டை 3 BHK வீட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க, இது எல்லாமே இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த 3 BHK வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.4 சென்ட், 20 அடி அகலத்திலையும் 51 அடி நிலம் அமைஞ்சிருக்க அந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 1760 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப்பில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் ப்ளூ சாண்டில் பார்டர்ஸ்க்கு எல்லாமே ப்ரௌன் கலர் தீமில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வெர்டிக்கல் டைப்பில் ஸ்டைப் டிசைன்ஸ், எல் டைப்லையும் பாக்ஸ் டைப்லையும் பார்டர் டிசைன்ஸ், அது போக நிறைய ஸ்பாட்லைட் மாட்டி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்காக கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள நடந்து இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸுங்க. இதோட அளவு பார்க்கும்போது 10:30 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோட ஒன் சைடு வாலுக்கு ஃபுல்லாமே சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டும் பொறுத்திருக்காங்க. காம்பவுண்ட் வாலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வீட்டுக்கான EB மீட்டர் பாக்ஸும் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. வீட்டோட போர்ட்டிகோலையே கடைசியில் வீட்டுக்கான மெயின் டோரை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரம் தான். வீட்டுக்குள்ளே போகிறக்காக இங்கே 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணால் இங்கே அருமையான ஃபோயர் அமைஞ்சிருக்குங்க. இதோட அளவு 6x7. ஃபோயரோட ஒன் சைடு வாலில் கிளாஷி ஃபினிஷிங்கில் ஆர்ச் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதோட பேக்ரவுண்டுக்கு மார்பிளேட் டிசைனில் ஃப்ளூட்டட் பேனர் டிசைன்ஸ் கொடுத்து லைட் தீமில் ஸ்ட்ரிப் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. வீட்டோட ஃபோயர் பக்கத்திலே ரைட் சைடில் வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கான டோரை ஸ்ட்ராங்கான ரெடிமேட் ஃபஸ்ட் போட்டு டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. வாஸ்துப்படி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமுக்கான வென்டிலேஷனுக்கு 2 உட்டன் விண்டோஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக ஒன் சைட் வாலில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், வால்ட்ரூஃப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப், விண்டோக்கு பக்கத்துலேயே ஸ்டடி டேபிளாக கொடுத்து ப்ரௌன் வித் லைட் சாண்டில் கலர் தீமில் பெட்ரூம்க்கான இன்டீரியர் ஒர்க்கெலாம் செஞ்சு அசத்திருக்காங்க. அது போக நார்த்தன் சைட் வாலில் ஒரு வால் ஷெல்ஃபும் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x6. பாத்ரூமோட டோரும் பாத்ரூமோட பை ஃபிட்டிங்ஸும் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. டோர் வந்து PVC டோராக ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வீட்டோட ஃபோயரை க்ராஸ் பண்ணி லிவிங் ஹாலுக்கு ரீச் ஆகிட்டோம். லிவிங் ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா 16x16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு எல்லாமே 2x4 சைஸில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஹை கிளாஸியான வெர்டிஃபைட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் 2 உட்டன் விண்டோஸ் மாட்டி வச்சுருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி செமி ஸ்கொயர் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு எல்லாமே கோல்டன் தீமில் ஸ்ட்ரிப் லைட்டும் நிறைய ஸ்பாட் லைட்டும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் சைட் வாலில் ஸ்டார்கேஸுக்கு கீழே மல்டிமீடியா டிவி அமைஞ்சிருக்கு. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸுக்கு கீழே UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலே நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து இப்போ பார்க்க வந்திருக்கிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 8x16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியா வந்து கிச்சனுக்கு ஃப்ரண்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி கொடுத்துருவாங்க. அதுபோக வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோஸும் மாட்டி வச்சுருக்காங்க. கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸை டைனிங் ஏரியாவுக்கு ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரி இங்கே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக எல் டைப்பில் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஹேங்கிங் லைட் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அக்னி முறையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் சீலிங்லேருந்து கிச்சனோட கவுண்டர் டாப் வரைக்குமே கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
கிச்சனோட கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைட்லையும் கடப்பாக்கள் வித் ஷெல்ஃபோட நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டும் 2 லெவலில் ஆர்சிசி லெஃப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்காங்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோரும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் 2 வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஹை கிளாஸியான வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே பேசேஜ் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சேர்த்து இந்த பேசேஜோட அளவு 8x20. சீலிங்கில் ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இந்த பேசேஜில் நிறைய விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. பேசேஜ் ஏரியா வந்து லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16 தான். இங்கேயும் வால்ட்ரூஃப் கபோர்ட், லிண்டர் லெவல் ஆர்சிசி லேப்டாப்க்குள்ளாமே லேப் கபோர்ட், ஸ்டடி ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்கு 2 உடன் விண்டோஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமுக்கான ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட டோர். ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேரப்பெட் வாலில் 10mm டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 7x8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8x5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கும் ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜோட லெஃப்ட் சைடில் வீட்டுக்கான தேர்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 8x16. இங்கே வென்டிலேஷனுக்காக ஒரு உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது போக கார்னரில் ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணி அங்கே மேலே புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லெண்டர் லெவலில் எல் ஷேப்பில் ஆர்சிசி லேப்டாப் வச்சு கொடுத்துருக்காங்க. வாட்ரூஃப் கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் யூனிட் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். 6x7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நல்லா ஸ்பேசிஸாகவே இந்த அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் பேசேஜோட கடைசியில் வீட்டோட செமி கவர்ட் பால்கனி ஏரியா போகிற மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்குற இந்த செமி கவர்ட் பால்கனி ஏரியா மட்டும் 10x8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் ஸ்டார்கேஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ் ஏரியா. அந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த செமி கவர்ட் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸ் போகிற மாதிரி இந்த ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைப்பில் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எம்எஸ்டியில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே துணி தைக்கிறதுக்கான கல், அது போக துணி காயப்போறதுக்கான 2 டீ ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. கார்னரில் 11x5ங்கிற அளவில் காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் அதுக்கு மேலே 2 சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கு சைடில் நடந்து போகிறதுக்காக ஒரு ஏணியும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் பக்கத்தில் பன்னீர்மடைங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 85 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.